புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. உலகத்துல மொழிகளுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் உண்டு. அதிலும் அந்த மொழிகளை காப்பாத்தி வளப்படுத்துற புலவர்கள், கவிஞர்கள், படைப்பாளிகள் தனித்துவமானவர்கள் தான். மன்னர்களை காட்டிலும் இந்த புலவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் மிகப்பெரிய மரியாதையும் வரவேற்பும் எல்லா இடத்துலையும் உண்டு. அதைத்தான் நம்ம தமிழ் மொழியும் சொல்லுது. தமிழ்ல மட்டுமல்ல, பல்வேறு உலக மொழிகள்லையும் புலவர்கள் மன்னர்களை விட உயர்ந்தே வாழ்ந்திருக்காங்க. அது மாதிரியான ஒரு புலவரின் கதையை பற்றி தான் இன்னைக்கு நாம குட்டி ஸ்டோரியில் தெரிஞ்சுக்க போகிறோம். பாரசீக மொழி உலகத்தினுடைய தொன்மையான மொழிகளில் இதுவும் ஒன்று. இந்த பாரசீக மொழியில் ஷானாமா அப்படிங்கிற ஒரு பெரிய காவியம். இதை எழுதிய அந்த கவிஞருடைய பெயர் ஃபிர்தௌசி. இந்த பேர் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம், பிரபலமான பேர் தான். இந்த கவிஞர் ஃபிர்தௌசியினுடைய ஷானாமா காவியம் இன்னைக்கும் பேசப்பட்டுட்டு இருக்கு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சோகமான சம்பவம் என்ன தெரியுமா? அன்னைக்கு வாழ்ந்த அந்த ஃபிர்தௌசி புலவர் கவிஞர், அவருடைய காலத்தில் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற மன்னன் மக்கள் எல்லாருக்கும் நிறைய வரி விதிச்சு மக்களை துன்பப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காரு. நாட்டில் வறுமை வேற ஒரு பக்கம் இருந்திருக்குது. ஆனாலும் மக்கள் வரி விதிச்சே ஆகணும், அவங்க கட்டியே ஆகணும் அப்படின்னு ராஜாவுடைய உத்தரவு. இந்த கவிஞனுக்கு கவிதையை தாண்டி நாட்டுப்பற்று நிறைய உண்டு. அதிலும் குடிமக்கள் மேலே ரொம்ப பாசம் உண்டு. இதை எப்படியாவது சரி பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சாரு கவிஞர் ஃபிர்தௌசி. அன்னைக்கு வாழ்ந்த அந்த ராஜா கிட்ட போனாரு. இதுக்கு ஒரு முடிவு தேடுற அந்த நோக்கத்துல போனாரா. அப்போ ராஜாவை வாழ்த்தி நான் கவிதை பாடுறேன் அப்படின்னு ஃபிர்தௌசி சொன்னாரு. ராஜா சொன்னாரு, ஓஹோ, என்னை வாழ்த்தி பாடுற அளவுக்கு நீங்க பெரிய கவிஞரோ அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பாடுற கவிதைக்கு நான் 1 பவுன் தரேன் அப்படின்னு. அதாவது ராஜாவுக்கு என்ன நினைப்புன்னா, வர்ற கவிஞர் ஒரே ஒரு கவிதை தானே நம்மளை வாழ்த்தி பாட போறாரு, அவருக்கு ஒரே ஒரு பொற்காசை கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு, உங்க கவிதைக்கு நான் ஒரு பொற்காசை தர்றேன் அப்படின்னுட்டு சொல்லியாச்சு. இப்போ அந்த ஃபிர்தௌசி சொன்னாரு, நான் ஒரே ஒரு கவிதை தான் பாட போறதா நினைச்சிங்களா ராஜா? உங்களை பத்தி எவ்வளோ வேணாலும் பாடலாம், நீங்க அவ்வளோ பெருமை உள்ளவர் அப்படின்னு ஒரு ஐஸ் வச்ச மாதிரி பேசின உடனே ராஜாவுக்கு இப்போ ரொம்ப உச்சி குளிர்ந்து போச்சு. ஓஹோ, அப்படியா, நிறைய கவிதைகள் என்னை பத்தி பாட போறீங்களோ? அப்ப நீங்க எத்தனை கவிதைகள் பாடுறீங்களோ அத்தனை பொற்காசுகள் தரேன் அப்படின்னு ராஜா வார்த்தையை விட்டுட்டாரு. சரியா? இப்போ கவிஞர் ஃபிர்தௌசி கவிதை எழுத ஆரம்பிக்கிறாரு. 1 இல்லை 2 இல்லைங்க, 60,000 பாடல்கள் எழுதி முடிக்கிறார். ஏன்னா அவர் வாழ்ந்த ஊர்ல மொத்த மக்கள் தொகை 60,000 பேர். 60,000 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பொற்காசு கொடுக்கணுங்கிறதுக்காகவே ராஜாவை வாழ்த்தி 60,000 கவிதைகள் எழுத ஆரம்பிச்சு எழுதியும் முடிச்சிட்டாரு ஃபிர்தௌசி. இதை வாங்கி பார்த்த ராஜாவுக்கு அதிர்ச்சி. அச்சச்சோ, இப்படி வர்றவன் போறவன்லாம் 50,000 60,000ன்னு கவிதை எழுதினா கஜானா காலி ஆயிரும். அதே நேரத்தில் தன்னைய பாராட்டி எழுதினதுனால வந்த புலவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ராஜாவுக்கு தோணுது. எப்பவுமே புலவர்கள், கவிஞர்கள் வரக்கூடிய விருந்தினர்களை அவங்களுக்குரிய அந்த மரியாதையோடு நம்ம உபசரிச்சா தான் அவங்க மனசு சந்தோஷமா ஏற்றுக்கும். கொஞ்சம் அதில் மாறுபாடு வந்தாலும் அதை ஒத்துக்க முடியாது தானே. ஆனால் ராஜாவுடைய இந்த நிலைமை, 60,000 பொற்காசை கொடுத்து நம்ம கஜானாவை காலி பண்ண வேணான்னு எண்ணம் தோன்றுச்சா. அதனால ராஜா என்ன பண்ணாரு, இந்த ஃபிர்தௌசி கவிஞருக்கு 60,000 வெள்ளி காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். கவிஞருக்கு கோபம் வந்துருச்சு. நீ சொன்ன வார்த்தை மாறாம இருக்கணும், அதுக்கு தான் மன்னனுக்கு அழகு. பொற்காசுகள் தரேன்னு சொல்லிட்டு வெள்ளிக்காசுகள் தர்றது என் கவிதையினுடைய மரியாதையை குறைக்கிறது இல்லை, ஓ மரியாதையை நீயே குறைச்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாவோட வாக்குவாதம் பண்றாரு. ராஜா கோவப்பட்டு பேசின உடனே ஃபிர்தௌசி, அவர் கவிஞர் இருக்கார் இல்லையா, அவர் அந்த அரண்மனையை விட்டு ரொம்ப சோகமா வெளியேறிடுறாரு. அரண்மனையை விட்டு அவர் விட்டுன்னு வெளில போனாலும் கூட ராஜா அன்னைக்கு இரவு படுத்து தூங்குறதுக்கு போகும்போது தூக்கவே முடியல. ராஜாவுக்கு ரொம்ப கவலை. பொற்காசுகள் தரோன்னு சொல்லிட்டு வெள்ளி காசை கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவாரு அப்படின்னு கவிஞரை பத்தி நம்ம குறைச்சி மதிப்பிட்டுட்டோம். நம்ம செஞ்சது தப்பு. சொன்ன மாதிரி அவருக்கு பொற்காசை தான் நாம கொடுத்துருக்கணும். காலையில பொழுது விடிஞ்ச உடனே அவர் எங்க இருப்பாருன்னு கேட்டு அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராஜா இரவு பொழுத அப்படியே அரை தூக்கத்துல கழிச்சிட்டார். பொழுது விடிஞ்சிச்சு. அமைச்சரை கூப்பிட்டு சொன்னாரு, இந்த கவிஞர் ஃபிர்தௌசி எங்கே இருப்பாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவர் வீட்டை கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த அமைச்சர் போனாரு, எங்கே இருக்காரு என்னன்னு ஒவ்வொருத்தரையா விசாரிச்சு தகவல் ராஜாவுக்கு வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்குள்ள ராஜா இல்லையா, உடனடியாக கிளம்ப முடியாதுல்ல, வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு அன்று மாலை அவருடைய வீட்டை நோக்கி போறாங்க. அந்த வீடு நகரத்தில் இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கிற ஒரு சின்ன குன்றுல உயரத்தில் இருக்கு இந்த கவிஞருடைய அந்த சின்ன குடிசை. அங்கே இருக்கா. அப்போ மாலை நேரத்தில் போவோம், வெயில் இல்லாத போது அப்படின்னு ராஜா அவருடைய குதிரை மேலே ஏறி அவருடைய படைப்பட்டாளங்களோடு கிளம்பி போகிறாரு.
ராஜா வர்றாருன்னா சாதாரணமா வீதிகள்லாம் அப்படியே ஒதுங்கு பண்றாங்க, ராஜா வர்றாருன்னு மேளம் வாசிக்கிறாங்க, முரசு அறிவிக்கிறாங்க, இது எல்லாம் நடக்குது. இந்த ராஜா கோட்டையை விட்டு அரண்மனையை விட்டு வெளியேறி நகரத்துக்குள்ள தாண்டி நகரத்தினுடைய எல்லைக்கு அந்த பக்கம் கொஞ்சம் தொலைவில் இருக்கிற அந்த குன்றை நோக்கி போகுது ராஜாவினுடைய அந்த படை. ராஜா வேகமாக போறாரு. மலை மேலே இருக்க அந்த வீடு, அதை ஏறுறதுக்கு ஒரு பாதை, இறங்குறதுக்கு ஒரு பாதை அந்த குன்றில் எப்போவுமே இருக்குமா. அதனால இந்த படைகள், இந்த குதிரைகள் எல்லாம் மேலே ஏறுறது மெதுவா அந்த ராஜாவினுடைய படை அந்த குன்றின் மேலே ஏறுது. ஒரு பக்கமாக ராஜாவுடைய படை மேலே ஏறுது. அந்த பக்கம் இறங்குற பக்கத்தில் கவிஞர் ஃபிர்தௌசியினுடைய பூத உடலை அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் சுமந்து மலையை விட்டு கீழே இறங்குறாங்க. இது என்ன, இந்த பக்கம் நம்ம ஏறுறோம், அந்த பக்கம் வேற எதையோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்னு விசாரிச்சாதான் தெரியுது. முதல் நாள் மாலையில் அரண்மனையில் நடந்த சம்பவத்தினுடைய அவமானம் தாங்காமல் இரவு தூங்கின அந்த கவிஞன் தூக்கத்திலேயே தன்னுடைய உயிரை நீத்து விட்டார். ராஜாவுக்கு அப்பத்தான் மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு. புலவர்கள், கவிஞர்கள் அல்லது நம்மக்கிட்ட உதவின்னு கேட்க வர்ற யாருக்கா இருந்தாலும் சொன்னபடி அந்த உதவியை செய்யணும். செய்ய முடியாட்டி வார்த்தையை விடக்கூடாது. அது மன்னனாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, யாரையும் எந்த வார்த்தையும் வாழவும் வைக்கும், கொன்றும் விடும். ஜாக்கிரதையாகத்தானே இருக்கணும். சிந்திக்கலாமா? நன்றி.